अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। भगवद्गीதை 2வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். யஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி நஹன்யதே. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். இதான் சொன்னது, தேகம்ங்கிறது அனித்தியம், ஆத்மா நித்தியம். தேகங்களுக்கு அழிவு உண்டு, ஆனா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மா அவிநாசி, அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி அப்படிங்கிற இந்த 17வது ஸ்லோகத்துல ஆத்மாவுக்கு விநாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியான ஆத்மாவுக்கு விநாசம் உண்டு அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறாளோ, இப்படி யாரு நினைச்சுட்டு இருக்காளோ அவளுடைய நினைப்பு தவறானது அப்படின்னு சித்தமாயிடும். அதை வச்சுட்டுதான் இப்ப சொன்னார், ஆத்மாவை ஒன்றும் நீ அழிச்சிட போறதில்ல, கொல்லவும் போறதில்ல, அதனால அதுக்கு பயந்துன்னு யுத்தத்தை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப ஆத்மாவுக்கு ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, அதுக்கு விநாசம் கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்திலே பிரமாணமாக கட்டோபனிஷத்திலிருந்து 2 மந்திரங்களை எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி. உபனிஷத்துல உள்ள 2 மந்திரம், இந்த யஏனம் வேத்தி ஹந்தாரம் அப்படிங்கிறதும் நஜாயதே மிரியதேவானி இதுக்கு அடுத்த ஸ்லோகமும், இந்த 2 ஸ்லோகமும் கட்டோபனிஷத்திலிருந்து எடுத்து கொட்டேஷனாக கொடுக்கப்பட்ட மந்திரம், கோட் பண்ணப்பட்ட மந்திரம். இது வேத மந்திரத்தை எப்போ ஒரு புராணங்கள்லயோ புராணங்கள்லயும் வச்சுக்கலாம், இந்த புராணங்கள்ல எடுத்து சொல்லப்படுறதோ அந்த சமயத்துல சின்னதா ஒரு வித்தியாசம் பண்ணப்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு பதம் மாத்தி அமைச்சிருக்கும். அப்படிதான் வழக்கம். அவ நிஜமான அந்த வேத மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய வேதம் படிச்சு வாழ்க்கை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா அந்த மந்திரத்தை அப்படியே இதுல எடுத்து சொல்லும் போது அப்படியே எடுத்து சொல்ல மாட்டா மகர்ஷிகள். சின்னதா ஒரு பதத்தை மாத்தி அப்புறம் சொல்லுவா, பார்த்தா அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த 19வது ஸ்லோகமும் 20வது ஸ்லோகமும் கட்டோபனிஷத்திலிருந்து வந்த மந்திரம் அப்படின்னு வச்சு விடுவோம். இந்த 2 மந்திரத்தை எதுக்காக காமிக்கிறாருன்னு சொன்னா சாட்சிக்காக கொண்டு வர்றாராம். இந்த 2 மந்திரத்தை ஆத்மாவுக்கு விநாசம் இல்லைன்னு இப்ப நான் சொன்னேன் பாத்தியா, இதே விஷயத்தை தான் இந்த 2 மந்திரங்களும் சொல்லி இருக்கு. உபனிஷத்து இதுக்கு சாட்சி அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக எடுத்திருக்காராம். சரி, இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ஏனம் வேத்தி ஹந்தாரம். ஏனம் இவனை, இவனைன்னு சொன்னா இப்ப சொல்லப்பட்ட ஆத்மாவைன்னு அர்த்தம். யஹானா எவன் ஒருவன், இப்ப நான் சொல்லி கொடுத்த ஆத்மாவை ஹந்தாரம் வேத்தி,
ஹந்தாவாக நினைக்கிறானோ. ஹந்தானா யாரு? ஹனனம்னா கொல்றது, ஹந்தானா கொல்றவன். இந்த ஆத்மாவை ஹனனகர்த்தாவாக, அதாவது கொல்லறவனாக எவன் நினைச்சுருக்கானோ. இப்ப அர்ஜுன் அப்படித்தானே நினைக்கிறான். இந்த பீஷ்ம துரோணாதிகளால் யுத்தத்திலே யாரு கொல்ல போறா? அர்ஜுனன். நான் யுத்தம் பண்ணினேன்னா இவாளெல்லாம் செத்துப்படுவா, இவாளெல்லாம் கொல்லப்படுவார்கள். யாராலே? என்னாலே. அதாவது நான் இவர்களை கொல்லக்கூடியவனாவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆஹா, தன்னை என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா ஹந்தா அப்படின்னு நினைக்கிறான். இங்க சுவாமி என்ன சொல்றார்? சுவாமி இல்ல, உபனிஷத்து என்ன சொல்றது? ஆத்மாவை போய் ஹனனக்கிரியைக்கு கர்த்தாவாக ஒருத்தன் நினைச்சான்னா அவனுக்கு ஆத்மா தெரியல. எஷ்சைனம் மன்யதே ஹதம். எந்த ஒருவன் ஆத்மாவை கொல்லப்படுபவன், கொல்றவன் ஒருத்தன்னு சொன்னா அவன் யார கொல்றானோ அவன் தானே கொல்லப்படுபவன். இந்த ஆத்மாவை கொல்கிறது அப்படின்னு வைத்துக் கொண்டால் ஒரு ஆத்மா கொல்லக்கூடிய ஹந்தாவாகவும் இன்னொரு ஆத்மா கொல்லப்படும் ஆத்மாவாகவும் ஹதனாகவும் ஆவான். இப்படி ஒருத்தன் நினைச்சான்னா இது ரெண்டுமே தவறானது. எஷ்சைனம் அந்நியத்தே ஹதம். பீஷ்ம துரோணாதி ஆத்மாக்கள் என்னாலே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு நினைச்சான்னா அதுவும் தப்புதான். உபௌ தௌ ந விஜானீதஹா. இவா ரெண்டு பேருக்கும் தெரியலை, ஆத்மாவை பத்தி தெரியலை. ஏன் அப்படி தெரியலேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். இங்க நிஜமான ஆத்மஸ்வரூபம் அவினாசின்னு சித்த முன்னாடி சொன்னாரே, அது அவினாசிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அது எந்த கிரியைக்கும் சம்பந்தப்படாத விஷயம். அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஹனன கிரியைக்கு கர்த்தாவாகவும் கர்மகாரகமாகவும் ஒருத்தன் நினைச்சானே ஆனால் இது அவனுடைய பிரமை, இது உண்மை இல்லை. அவனுக்கு ஆத்மாவை பத்தி தத்துவமே தெரியலை, சரியா தெரியலேங்கிறான். உபௌ தௌ நவிஜானீதா. ஏன்னு கேட்டா நாயம் ஹந்தி நஹன்யதே. அயம்னா இந்த ஆத்மாவானது ந ஹந்தி யாரையும் கொல்லாது, ஹந்தாவாக ஆகாது. அதே மாதிரி ந ஹன்யதே யாராலும் கொல்லப்பட மாட்டாது. ஹனனக்கிரியைக்கு அதான் இதையும் யாரும் கொல்ல முடியாது, யாரும் ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாதுன்னு ஒண்ணு, ஆத்மா எதையும் கொல்லாதுன்னு ரெண்டு அம்சம். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது, சரி, மத்ததெல்லாம் ஆத்மா கொல்லுமான்னு சொன்னா அதுவும் முடியாது. நாயம் ஹந்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மா எதையும் கொல்லாது. நஹன்யதே, அயம் நஹன்யதேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது. இது கொல்றக்கூடிய ஆத்மாவும் இல்லை, கொல்லப்படும் ஆத்மாவும் இல்லை. அது ரெண்டுமே வேற அனாத்மா. ஆத்மாவுக்கு ஹனனக்கிரியோடு சம்பந்தம் இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருது, இதுவும் கட்டோபனிஷத மந்திரம். ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா அபவிதா வா ந பூயः அஜஹ நித்யஹ சாஸ்வதஹ அயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஜாயதே அப்படின்னா உண்டாகிறது அப்படின்னு அர்த்தம். ந ஜாயதே அதாவது உண்டாவதில்லை, ஆத்மா உற்பத்தியாக கூடிய ஒண்ணு இல்லை. இது அப்படின்னு முதல்ல ஆச்சு. அயம் ந ஜாயதே, ஆத்மா உண்டாகாது, உற்பத்தி ஆகாது. அதே மாதிரி மிரியதேவா நம் மிரியதே, ஆத்மா அழியாது.
செத்து போகாது. அதுக்கு ஜென்மாவும் கிடையாது, மரணமும் கிடையாது. ஜென்மானா உற்பத்தி, மரணம்னா அழிவு, ரெண்டும் இல்லை. கதாச்சித் கதாச்சித் அப்படி எந்த ஒரு சமயத்திலும் எந்த காலத்திலும் கிடையாது. இப்ப கிடையாது, நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வருமோன்னு கேட்டா அதெல்லாம் எக்காலத்திலும் கிடையாது. கதாச்சித்னா எக்காலத்திலும் ஆத்மா பிறக்காது, அதே மாதிரி மரிக்காது. அதுக்கப்புறம் நாயம் பூத்வா அபவிதா, இந்த ஆத்மா பூத்வா அபவிதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்துல இருந்து அப்புறம் இல்லாம போவது இல்லை. என்னது புதுசா என்னவோ சொல்ற மாதிரி இருக்கு. இருந்து இல்லாம போகிறது எதுவோ அதுக்குதான் அழிவு உண்டு. முன்னாடி இருக்கு, அப்புறம் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா எங்க போச்சுன்னா அது விநாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூத்வா இருந்து, அபவிதா இல்லாம போவது எதுவோ அதற்கு அழிவு உண்டு. ஆனா ஆத்மா அப்பேற்பட்டது இல்லை. இன்னொன்னு இதுல சேர்க்கலாம், நபூயஹா வா அப்படின்னா அபூத்வா பவிதா, முன்னாடி இல்லாமல் பின்னாடி எது இருக்குமோ அதுக்கு உற்பத்தின்னு சொல்றது. முன்னாடி உண்டானா இல்ல, இப்பதான் இருக்கு. அப்படின்னா என்னாச்சு, இது உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். முன்னாடி இல்லை, இப்பதான் வந்திருக்கு. அப்ப முன்னாடி இல்லாமல் பின்னாடி வருது. அபவிதா பூத்வா அபவிதா இருக்கோ இல்லையோ, அபூத்வா பவிதான்னு சேர்க்கணும். மறுபடியும் இது அபூத்வா பவிதா, முன்னாடி இல்லாமல் அப்புறம் வந்ததும் கிடையாது, இருந்து இல்லாம போகிறதும் கிடையாது. முன்னாடி இல்லாமல் அப்புறம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கு உற்பத்தி உண்டு. ஆத்மா அப்படி இல்லை, அதனால ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லை. இத காரணம் காண்பிச்சு ந ஜாயத்தே மிரியதேவா, ஆத்மாவுக்கு ஜனனமோ மரணமோ இல்லை அப்படின்னு சொல்லிடுத்தோம். ரெண்டாவது பாருங்க, அஜஹா நித்யஹா சாஸ்வதஹா அயம் புராணஹா. இந்த ஆத்மாவை பத்தி சொல்றது அஜஹா. அஜஹா அப்படின்னு சொன்னா இது உற்பத்தி ஆகாத ஒண்ணு, ஜனனம் இல்லாதது. நித்யஹான்னு சொன்னா விநாசம் இல்லாதது. சாஸ்வதா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அபக்ஷயம் இல்லாதது. அபக்ஷயம்னா வளர்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயம் ஆறுதோ இல்லையோ, அந்த க்ஷயம் இல்லாதது. எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பெருசா இருக்கு, அப்புறம் நாளைக்கு சின்னதா போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போயிடுத்துங்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா போறது. க்ஷயம்னா என்ன தெரியுமா, சில சமயம் தன்னுடைய அவயவங்கள்லாம் அழிஞ்சு போகும், அதனால க்ஷயம். சில சமயம் அதுல இருக்கிற குணங்கள்லாம் போயிடும், அதனால க்ஷயம். ரெண்டு விதமா ஒரு வஸ்துவுக்கு க்ஷயங்கிறது லோகத்துல பிரசித்தமா இருக்கு. நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்தான், நிச்சயம் செலவு பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா ஏற்கனவே நிறைய இருந்தது, இன்னைக்கு காணமே, கொஞ்சமா இருக்கு அப்படின்னு தெரியுது. இது என்னது, இது க்ஷயம். இவன் சேர்த்து வச்சிருந்த அந்த சமூகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவயவங்கள் கழிஞ்சுட்டே வந்ததால கடைசியில இப்போ இது க்ஷயம் ஆயிடுச்சு. இது அவயவ க்ஷயத்தினால வரக்கூடிய க்ஷயம். இந்த மாதிரி ஆத்மாவுக்கு க்ஷயம் வருமானா வராது. குணக்ஷயம் அப்படின்னா என்ன தெரியுமா, முதல்ல நிறைய குணவானா இருந்தது, நிறைய குணங்கள் இருந்தது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சுட்டே வர ஆரம்பிச்சுடுது குணம். இது உண்டு. நம்ம நல்ல புஷ்பம் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, வாசனையான புஷ்பம். இந்த வாசனையான புஷ்பம் ஆரம்ப காலத்துல நல்ல வாசனையா இருக்கும். அந்த வாசனையை நம்ம மூந்து 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 பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு 10 பேர் அந்த பூவை மூந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த பூவை பார்த்தீங்கன்னா அதோடைய வாசனை குறைஞ்சு விடும், க்ஷயமாயிடும் அது. ஏன்னா வாசனையோட இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லாம் அங்க இருந்து கிளம்பிடும், இழுத்து இழுத்து உள்ளுக்குள்ள போயிடும். ஆக அப்புறம் அந்த பூல வாசனை க்ஷயமாகும். குணக்ஷயம் இது கிடையாதுன்றார் ஆத்மாவுக்கு. ஏன்னா ஆத்மாவுக்கு அவயவமும் கிடையாது, குணமும் கிடையாது, அதனால இப்பேற்பட்ட க்ஷயம் கிடையாது. இதத்தான் என்ன சொல்றது, சாஸ்வதா அப்படிங்க. அப்புறம் புராணஹான்னு ஒண்ணு சொல்லும்.
புராணஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் இங்க பண்ணியிருக்காருன்னா, நாம ஏதோ பழசுன்னு அர்த்தம் சொல்லுவோம், அப்படி இல்லை. புராணஹாங்கிறதுக்கு புராபி நவஹா, புராபி எக்காலத்திலும் புதுசாவே இருக்கு. ஆத்மா புதுசா இருக்கு. ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் ஒரு வஸ்து புதுசா நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் காலம் ஆக ஆக அதனுடைய அந்த புதுத்தன்மை இருக்கே, அந்த குணம் க்ஷயம் ஆகிட்டே போகும், அப்புறம் ரொம்ப பழசா போயிடும். இந்த ஆத்மா எத்தனை காலமா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை அடையாது. அதனாலே இது ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அப்படியே புதுசாவே இருக்கு. கடைசியே கிடையாது, எப்போதும் அப்படியே இருக்கு. எல்லா சமயத்திலையும் புதுசாவே இருக்கு. புராபி நவஹா ஏவ புராணஹான். அதனால என்னாச்சு, இது கொஞ்சம் மேல ஏறது இறங்குறது, அதாவது விருத்தி அடையிறது க்ஷயம் அடையிறது ஒண்ணும் கிடையாது. அதனாலே இப்படி இருக்கிறதுனாலே நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, அழியக்கூடிய வஸ்துவை தானே அழிக்க முடியும், உண்டாகக்கூடிய வஸ்துவை தானே உண்டாக்க முடியும். ஆத்மா உண்டாக்கக்கூடிய வஸ்துவும் இல்லை, அழியக்கூடிய வஸ்துவும் இல்லை. நீ யுத்தம் பண்ணி எப்படி ஆத்மாவை கொல்ல முடியும்? அதுக்காக நீ வருத்தப்படாதப்பா அப்படிங்கிறார். நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அப்ப எதுதான் அழியிறது அப்படின்னு கேட்டா, ஆத்மாவுக்கு மறக்கிற மாதிரி மேல உபாதின்னு சொல்லக்கூடிய சரீரம் இருக்கே, இந்த சரீரம் தான் கொல்லப்படுகிறது. சரீரம் கொல்லப்படும் போது அதிலே அபிமானம் உள்ள ஆத்மா கொல்லப்படுவது இல்லை. கொல்லப்படுவதாக நினைக்கலாம். ஒரு சரீரம் இன்னொன்னு கொல்லும் போது தன்னை கொல்லக்கூடியவனாக நினைக்கலாம். ஆனா ஆத்மா கொல்லக்கூடியதாக ஹந்தாவாக ஆக முடியாது. அதே மாதிரி கொல்லப்படும் வஸ்துவாகவும் ஆக முடியாது. அப்படி தெரியலாம், தெரியறது பிராந்தின்னு. அதனாலே இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒழுங்கான முறையில தெரிஞ்சுட்டானே ஆனால் அவனுக்கு என்ன பலங்கிறத சொல்ற. வேதாவி நாசினம் நித்தியம் யயேனம் அஜம் அவ்யயம் கதம்ச புருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்தி தம். கம் காத்தயதி சஹா. அவன் யாரை கொல்ல வைக்க போறான், யார் அவன் கொல்ல போறான் அப்படின்னு சொன்னா அவன் கொல்ல வைக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது, இதெல்லாம் பண்ண மாட்டான்னு அர்த்தம். எவன் ஒருவன் வேத தெரிந்து கொண்டானோ, எத இந்த ஆத்மஸ்வரூபத்தை இப்ப சொன்ன விதத்துல தெரிந்து கொண்டானோ, அவிநாசினம் நித்தியம் அஜம் அவ்யயம், இதெல்லாம் விசேஷணங்கள் அந்த ஆத்மாவை கொடுத்தார். இப்படித்தானே அந்த ஆத்மாவை வர்ணிக்கப்பட்டது. இப்போ மரணம் இல்லை, க்ஷயம் இல்லை, உற்பத்தி இல்லை, குணக்ஷயம் கூட கிடையாது, இப்படி எல்லாம் ஒரு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி வர்ணிச்சோமே. அந்த ஆத்மாவை இவன் தெரிஞ்சின்றிருந்தானே ஆனால் ஒரு புருஷன், அந்த புருஷன் சஹ புருஷா கதம் கம் காதயதி கதம் கம் ஹந்தி, அவன் எப்படி யாரையாவது கொல்ல முடியும், அல்லது நீ கொல் அப்படின்னு சொல்லி யாரையாவது எப்படி கொல்லும்படியாக ஏவ முடியும். காதயத்தினா இன்னொருத்தனை விட்டு கொல்ல வைக்கிறது, ரெண்டுமே முடியாதுன்ட்டான். ஆமா, ஆத்மா நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாதா இப்போ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ? அப்போனா ஆத்மாவை நித்தியம் இப்ப சொல்லப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தன் புரிஞ்சுட்டானே ஆனால் அவன் யாரையும் கொல்ல மாட்டான், யாரையும் கொல்ல சொல்ல மாட்டான், அந்த மாதிரிலாம் தெரிகிறது. அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், மற்ற காரியங்கள்லாம் பண்றான், இதை மாத்திரம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது ஏன்? அதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற காரியங்கள்லாம் பண்றாங்கிற அர்த்தம் இல்லை, இவன் கொல்லக்கூடியவனாக ஆகலேங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவிக்ரியத்வா. இப்ப சொன்னோமே, ஒரு பதார்த்தம் உண்டாகிறதுன்னு சொன்னா அதுக்கு 6 விகாரங்கள் உண்டு. முதல்ல ஜாயத்தே உண்டாகிறது, உண்டானதுக்கு அப்புறம் இருக்கு, அஸ்தி அப்பலேருந்து இருக்கு, அப்புறம் வர்த்தத்தே வளர்கிறது, 3வது, அப்புறம் நன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம்
முடிஞ்சு போயிடும், அதுக்கு மேல வளராது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அபக்ஷீயத்தை, க்ஷயத்தை அடைகிறது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா க்ஷயத்தைக்கு நடுப்புற ஒண்ணு இருக்கு, விபரிணமத்தை, ஒரு மாறுதல் அடைகிறது. அப்புறம் க்ஷயமாகிறது. அதுக்கப்புறம் வினஷ்யதி அப்படின்னு ஒரு 6 விகாரங்கள் நமக்கு லோகத்துல பார்க்கும் வஸ்துக்கள் எல்லாம் வருது அப்படிங்கறத யாஸ்கர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. எதுவா இருந்தாலும் இப்படிதான் வரும். எந்த வஸ்துவா இருந்தாலும் உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்து எல்லாமே இந்த 6 விகாரங்கள் கொண்டதாக இருக்கும். 1 2 குறைஞ்சா கூட பரவாயில்ல, இந்த விகாரங்கள் உண்டு. ஆத்மாவுக்கு இந்த விகாரங்கள்ல ஒரு விகாரம் கூட இல்லை அப்படிங்கறத இந்த நஜாயத்தே மிரியத்தேவா அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்த்தோம். அவினாசின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு விகாரமும் இல்லை. அப்போ ஒரு விகாரமும் இல்லைன்னு சொன்னா அது எந்த கிரியையோடும் சம்பந்தப்படாததுன்னு தெரியுது. வெறும் ஹனன கிரியை மாத்திரம் இல்ல, போஜனம் நடக்கிறது, வருது, போகிறது, எந்த கிரியைக்கும் சம்பந்தம் இல்லாதது, கிரியையோட சம்பந்தப்படாத விஷயம்னு எடுத்து ஆத்மா. அப்ப என்னாச்சு, கிரியையோட சம்பந்தப்படாதுன்னு சொன்னா அந்த கிரியைக்கு அது கர்த்தாவாகவும் ஆகாது, வேற விதமான ஒரு காரகமாகவும் ஆகாது. அதுதான் வாஸ்தவம். அப்படி இருக்கிறதுனாலே இப்ப சொன்ன விஷயம் கொல்லாது அப்படின்னு சொன்னது வாஸ்தவம். யாரையும் கொல் அப்படின்னு சொல்லி ஏவாது, கொல்ல ஏவாதுங்கிறதும் வாஸ்தவம். இது ஒரு உபலட்சணம். எப்படி உபலட்சணம்னா, ஒரு அன்னத்தை தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தன் சொல்லிட்டு போறான், அப்பா இந்த அன்னத்தை பார்த்துக்கோ, காக்கா வராம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப காக்கா வராம பார்த்துக்கோன்னு சொன்னானேங்கிறதுக்காக இந்த வாக்கியத்துல காக்காங்கிற பதம் அவன் பிரயோகம் பண்ணினது வெறும் காக்காவுக்கு மாத்திரம் இல்லை. காக்காவை தவிர அந்த அன்னத்தை சாப்பிட்றதுக்கு குருவியோ வேற ஏதாவது பூனை நாய் எது வந்தாலும் அதுகிட்ட இருந்து அந்த அன்னத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் சொல்றவனுடைய தாத்பரியம். அவன் வாக்கியத்துல காக்கான்னு தானே சொன்னான். காக்காவை தவிர வேற எது வந்தாலும் நான் எதுக்காக வரட்டணும்னு கேட்டா அந்த ஸ்ரோதா இருக்கான கேட்கறான், அவன் முட்டாள்னு அர்த்தம், அவனுக்கு புரியலேன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா அங்க தாத்பரியம் என்ன, இந்த வஸ்துவை காப்பாற்றணுங்கிறது தானே தாத்பரியம். அது காக்காவா இருந்தா என்ன, வேற எதுவா இருந்தா என்ன, இந்த வஸ்துவை நாசம் பண்றதா இருந்தா அதை விரட்ட வேண்டியதுதான். அப்ப அந்த மாதிரி இந்த ஆத்மா எந்த கிரியைக்கும் சம்பந்தப்படாதது அப்படின்னு எப்போ ஆச்சோ அப்போ அதை கொல்லாது அப்படின்னு சொல்றதுக்கும் கொல்ல ஏவாது அப்படிங்கிறது சொன்னதும் இது ஒரு உபலட்சணம். கொல்றதுங்கிறது விஷயம் இல்லை. லோகத்துல எந்த கிரியைக்கும் அது சம்பந்தப்படாது, எதையுமே செய்யாது, எந்த கிரியைக்கும் சம்பந்தப்படாத ஸ்வரூபம் அது. அப்படி இருந்தும் எல்லா கிரியையும் அதுல வந்த மாதிரி எல்லா கிரியைக்கும் அது கர்த்தாவாக கர்மாவாக பல காரகங்களாக சம்பந்தப்பட்டதாக அப்படிலாம் தெரிகிறது. அது எப்படின்னு கேட்டா அந்த கிரியைக்கு சம்பந்தப்பட்டதோட இத ஒரு பிரமையால ஒன்னா தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டாச்சுன்னா உடனே அது அப்படி தெரிய ஆரம்பிச்சு. ஆத்மா கொல்லக்கூடியதாகவும் கொல்லப்படுவதாகவும் தெரிகிறது. கொல்லப்படுவது மாத்திரம் இல்லை, அந்தந்த காரியத்துக்கு கர்த்தா அந்த மாதிரி காரியங்களை பண்ணி அந்த கர்த்தா அதனால வந்த புண்ணிய பாபத்துக்கு எல்லாம் ஆளாகி அதுலேருந்து வரக்கூடிய அந்த பலத்துக்கு போக்தாவாகவும் ஆயிடுறது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஆனா அது தப்பு, வாஸ்தவம் இல்லை. உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பார்க்கல. இத விஸ்தாரமா பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் 22வது ஸ்லோகம், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சஞ்யாதி நவானி தேஹி. ஆத்மா அழியாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆத்மாவுக்கு உண்டான சரீரம் அழிஞ்சு போயிடுத்துன்னா அப்ப என்ன ஆகும்? ஆத்மாவுக்கு இன்னொரு சரீரம் எங்கேருந்து கிடைக்கும்? அதை சொல்ற எப்படி கிடைக்கிறது. நாமெல்லாம் ஒரு சட்டை போட்டு உபயோகப்படுத்தின்னு இருக்கிறோம், ஒரு வஸ்திரத்தை உபயோகப்படுத்துறோம் போத்திக்கிறதுக்கு கட்டிக்கிறதுக்கு. அந்த வஸ்திரம் நன்னா இருக்கிற பரியந்தம்
இந்த காரியத்தை செய்வோம். அது ஒரே அழுக்காவும் கிழிசலாவும் கிழிஞ்சும் போயிடுத்துன்னு சொன்னா அப்ப அதை தூக்கி எறிஞ்சிடுவோம். அதன் ஸ்தானத்துல வேற ஒண்ணு நல்ல வஸ்திரத்தை எடுத்துட்டு விடுவோம் இல்லையா, நல்ல சட்டையை போட்டு விடுவோம். இது இங்க உபயோகப்படாது, கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற எடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்றது, இந்த சரீரம் ஒண்ணு பிறந்து வளர்ந்து இப்ப வயசானதாக ஆயிடுத்து, இனிமேல் இதை ரிப்பேர் பண்ண முடியாது, இதை நமக்கு உதவாது, இதுல நம்ம எந்த போகம் பண்ண முடியாது, கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்துனா உடனே அதை விட்டுரும். இதை விட்டுட்டு புதுசா வேற சரீரத்தை எடுத்துவிடும். அந்யன் நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருதே அப்படின்னு உபனிஷத்து சொல்றது, பிருகதாரண்யக உபனிஷத்து. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு கொடுக்கறது. ஒரு ஸ்வர்ணக்காரன், ஆபரணங்கள் பண்றவன், தங்கத்தினால ஆபரணம் பண்றவன் ஒரு ஆபரணத்தை பண்ணி கொடுத்துருக்கான். அது ரொம்ப நாள் ஆயிடுத்து, பழசா போயிடுத்து. பழசா போன உடனே அழுத்து பிடிச்சு போட்டுக்கிறவனுக்கு அதை மறுபடியும் அவன்கிட்டயே கொண்டு கொடுக்குறான். இதை புதுசா வேற ஒரு ஆபரணம் பண்ணி கொடுக்குன்னு அவன் என்ன பண்றான், அதை அப்படியே அழிச்சு வேற நகையா பண்ணி கொடுத்துடுறான். தங்கம் அதே தங்கம் தான், ஏற்கனவே வேறையா இருந்தது, இப்போ வேற ஒன்னா மாத்தி கொடுத்துட்டான். இப்ப மாத்தி வந்த இந்த புது ஆபரணம் இருக்கு, இது புது ஆபரணம் தானே, இது புதுசா இருக்கும் இல்லையா, அதே தங்கம் தான். ஆனா இது புதுசா ஆபரணம் ஆயிடுச்சு. பழைய தங்கம் ஆனா புது ஆபரணம். அதே மாதிரி இந்த எப்ப என்ன போச்சு இங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த ஆபரணம் போச்சு, ஆபரணத்தினுடைய அந்த ரூபம் போச்சு, தங்கம் போல வேற புதுசா ஒரு ரூபம் வந்துடுச்சு. அதே மாதிரி ஆத்மா இங்க எப்படி தங்கம் ஒண்ணோ அதே மாதிரி எல்லா சரீரத்திலும் ஒண்ணுதான். ஆனா ஏற்கனவே இருந்த அந்த சரீரம் அது ரொம்ப வயசானதுனாலே லாயக்கு இல்லாம போயிடுத்து, பலகீனமாக போயிடுத்து, ஜீர்ணமாயிடுத்து. இனிமே இது நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அதை மாத்திடுறது. அப்படின்னா அதை அழிச்சு விடுறது, வேற ஒரு சரீரத்தை புதுசா எடுத்துக்கிறது. அப்படிங்கிறது தான் ஆத்மா பண்ற வேலை. இதைத்தான் சொல்றார், வாசாம்சி ஜீர்ணானி. வாசாம்சி, வாசஸ்னா வஸ்திரம், வாசாம்சி வஸ்திராணி, வஸ்திரங்களை, அதுவும் ஜீர்ணமாகும் போது அது பழசாயிடுத்து அப்படின்னு சொன்னால், யதா விகாய, அந்த வஸ்திரங்களை தியாகம் செய்துவிட்டு, நவானி கிருண்ணாதி நரோபராணி, வேறு புது வஸ்திரங்களை ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்கிறானோ, ததா அதே போல, சரீராணி விகாய ஜீர்ணானி, ஜீர்ணானி சரீராணி விகாய, பழசான இந்த சரீரத்தெல்லாம் தியாகம் செய்துவிட்டு, அந்யானி சஞ்ஞாதி நவானி தேகி, புதுசான சரீரங்களை தேகி ஆத்மா எடுத்துக்கொள்கிறது. ஆக என்னாச்சு, ஆத்மாவுக்கு அழிவில்லை. இது இங்கே நாங்க விடுத்தோம், அங்கே நீங்க வருது, இங்கேருந்து அங்கே போறது வரதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுக்கு புது சரீரம் வந்துடுறது, பழைய சரீரம் போச்சு, புது சரீரம். இதுதான் இன்னொரு ஜென்மான்னு சொல்லப்படுறது. அழிவு என்னமோ சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு தீர்மானமாச்சு. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தஹதி பாவகஹ, நச்சைனம் கிளேதயந்தி ஆபஹ, ந சோஷயதி மாருதஹ. இந்த ஆத்மாவே ஆயுதங்களை வச்சு வெட்ட முடியாது, நெருப்பு வச்சு எரிக்க முடியாது, ஜலத்தை விட்டு நினைக்க முடியாது, காத்த வச்சு காய வைக்க முடியாது. ந சோஷயதி மாருதஹ. ஏன் தெரியுமோ, இது அசங்கம். இந்த கத்தியால உன்னை வெட்டணும்னு சொன்னா, கத்தி எதை வெட்டணுமோ அது மேல பட்டாதானே வெட்டும். காய்கறியை கத்தியால வெட்டணும்னு சொன்னா, காய்கறி மேல படாமலே காய்கறியை விட்டுடுமா கத்தி? காய்கறி மேல படணும், அப்ப அது வெட்டும். ஏன்? ஆனா ஆத்மா மேல கத்தி படாது. ஏன்னா அது அசங்கம், அது ஒட்டக்கூடிய சுபாவம் இல்லாதது. ஆகையால அசங்கமா இருக்கிறதுனால அந்த கத்தியால அதை வெட்ட முடியாது. சஸ்திராணி நைனம் சிந்தந்தி, இந்த ஆத்மஸ்வரூபத்தை சஸ்திரங்கள் வெட்டுவதில்லை. நைனம் தஹதி பாவகா, பாவகான அக்னி, அந்த அக்னியானது இந்த ஆத்மாவை எரிக்காது. ஏன்? அக்னி ஆத்மா மேல படுறதில்லை.
இல்லையா? அக்னி எதை காஷ்டத்தை எரிக்கணும்னு சொன்னா காஷ்டத்துல பட்டாதானே அது எரிக்கும். காஷ்டம் தூரம் இருக்கு, அதோட ஒட்டாம இருக்குன்னா இந்த அக்னி எப்படி எரிக்க முடியும்? இது ஒட்டக்கூடிய சுபாவம் உள்ள ஆத்மாவுக்கு. அதனால அது மேல அக்னியே படல, அது எப்படி எரிக்கும்? அதனால அக்னியால எரிக்க முடியாது. நச்சையினம் கிளேதயந்தியாபா. இந்த 4 திருஷ்டாந்தத்திலையும் அந்த ஆத்மா அசங்குங்கிறத காண்பிக்கிறது. ஜலம் தூரத்தை தள்ளி இருந்ததுன்னா நினைக்க முடியாது, அது மேல பட்டாதான் உடம்புலாம் நினையும். ஆனா ஆத்மா மேல அது படாது, ஆத்மா அசங்கமானதுனாலே. ஆகையால ஆத்மாவை ஜலம் நினைக்காது. அதே மாதிரி நனைஞ்சு போன வஸ்து மேல காத்து பட்டா அது காஞ்சு போகும், பட்டாதான் காஞ்சு போகும். அதே மாதிரி ஆத்மா அசங்கமானதுனாலே காத்து பட்டு அதை சுஷ்கமாக்காது, காய வைக்காது. நசோஷயதி மாருதா. இப்ப சொன்ன விஷயத்தை தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யா அசோஷ்ய ஏவச்ச நித்யஹ சர்வகதஹ ஸ்தாணுஹு அச்சலோயம் சனாதனஹ. அச்சேத்யா வெட்ட முடியாத விஷயம். அதே மாதிரி அதாஹ்யா எரிக்க முடியாதது, அக்லேத்யா நினைக்க முடியாதது, அசோஷ்யா காய வைக்க முடியாது. அப்பேற்பட்ட வஸ்து இது ஆத்மா. அதனால தான் இது நித்தியம், உற்பத்தி விநாசங்கள்லாம் இல்லாதது. அது மாத்திரம் இல்லை, இதை பத்தி இன்னொரு சில விசேஷங்கள்லாம் சொல்றார். சர்வகதா, எல்லா இடத்துலயும் இருக்கு, வியாபிச்சுட்டு இருக்கு ஆகாசம் போல. அது இல்லாத இடம் கிடையாது. சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. ஆத்மா எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. சரீரத்துல தெரியுது, நமக்கு தெரியுறது சரீரத்துல தான் தெரியுது, வெளியில தெரியல. சர்வகதா ஸ்தாணுஹு. ஸ்தாணுஹுனா ஸ்திரஹான்னு அசைக்க முடியாது, அதனுடைய சுபாவம் மாறவே மாறாது. அச்சலஹா, அச்சலஹாக்கும் ஸ்தானுங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரே அர்த்தம் தான். ஸ்தானுனும் ஸ்திரம் தான் அர்த்தம். அச்சலஹா அப்படின்னு சொன்னாலும் அசையாதது. ஒண்ணு அதனுடைய சுவாவம் மாறாது அப்படிங்கிறத சொல்றது, இன்னொன்னு அசைவு இல்லைங்கிறதுக்காக சொல்றது. ஆக ஸ்தாணுஹு அச்சலஹா, அதே சமயத்துல சனாதனஹா, எப்போதும் இருக்கக்கூடியது, சாஸ்வதமானது. எப்போ இல்லாம போகவே போகாது. ஒரு காலத்திலும் இந்த ஆத்மா இல்லைங்கிறதே கிடையாது. 24 ஸ்லோகம் எடுத்து இதோட வச்சுப்போம்.